ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் வாழை. ஆயிரத்தி 1998 இந்த வருடங்களோட நடுப்பகுதியில தமிழ்நாட்டோட கருங்குளம் கிராமத்துல வாழைப்பழத்தோட தார்களை அறுவடை பண்ணிட்டு லாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது முதன்மை தொழிலாக இருந்து வந்துச்சு. இதுக்காக இந்த வாழைத்தாரை சுமக்கிறவங்களுக்கு ₹1 கட்டணம் செலுத்தப்படும். இப்படி வாழைத்தாரை சுமக்கும் சிறுவர்கள் மற்றும் அவங்களோட வேதனை வலி நிறைந்த வாழ்க்கை தான் இந்த திரைப்படம். நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் சார்பா மாரி செல்வராஜ் மற்றும் திவ்யா மாரி செல்வராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல பொன்வேல், எம் ராகுல், ஆர் கலையரசன், நிக்கிலா விமல் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜே சதீஷ்குமார், திவ்யா துரைசாமி, ஜானகி, நிவேதிதா ராஜப்பன் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு தேனி ஈஸ்வர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. (1998) நடக்கும் கதைக்களம். பொன்வேல்ன்ற சிறுவன் சிவனைந்தான் தூத்துக்குடி மாவட்டம் புளியாங்குளத்துல தன்னுடைய அம்மா மற்றும் அக்காவோடு வசிச்சுட்டு வராரு. படிப்புல கெட்டிக்காரன், சேட்டைகள் பல பண்ணினாலும் வகுப்பிலேயே அதிகமான மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவனா இருக்காரு. வறுமையான குடும்பம், அப்பா இல்ல. அவனுடைய வாழ்க்கையில அவன் வெறுக்கிற ஒரே விஷயம் வாழைத்தார் சுமக்கிறது. வாங்கிய கடனை அடைச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அம்மாவோட வற்புறுத்தலால பள்ளி விடுமுறை நாட்கள்ல ரொம்ப துயரத்தோடு வாழைத்தார்களை சுமக்க போறாரு இந்த சிறுவன் சிவனைந்தான். இப்படி வாழைத்தார்களை சுமந்துட்டு வந்து இரவுல படுக்கும்போது வலியால துடிச்சு கதறாரு. இந்த சிறுவனோட கனமான வாழ்க்கைய இலகுவாக்குறது பூங்கொடி மிஸ்ன்ற நிக்கிலா விமல். இவங்களோட பெயரை நோட்ல எழுதி வைக்கிறதோ அவங்களோட வகுப்பை கடந்து போகும்போதெல்லாம் ஒரு ஹீரோயினை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாரு. இவனோட நெருங்கிய நண்பன் சேகர். அவனோட சேர்ந்து பூங்குடி டீச்சரை பார்த்து ரசிக்கிறது, பாட்டு பாடுறதுன்னு பள்ளி வாழ்க்கை போகுது. சிவனைந்தானோட மூத்த சகோதரியான திவ்யா துரைசாமின்ற வேம்பு பொது உடைமை சிந்தனையாளரான கனின்ற கலையரசனை காதலிச்சுட்டு வர்றாங்க. கனின்ற கலையரசன் அதே ஊர்ல வாழைத்தார் சுமந்துட்டு வர்றாரு. இப்படி வாழைத்தார் சுமக்கிற இவரு ஊதிய உயர்வு கேட்டு ஆட்களை திரட்டி போராடுறாரு. வேற வழி இல்லாம அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிற முதலாளி இந்த ஊதிய உயர்வை காரணம் காட்டி அந்த மக்களை பெரிய ஆபத்துல சிக்க வைக்கிறாரு. அது என்ன ஆபத்து, வாழைத்தார் சுமக்கிறதுல இருந்து சிவனைந்தான் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. அழகான சிறுவர் பருவங்கள் ஏழ்மையால எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுகிறது அப்படின்றத உண்மை சம்பவத்தோடு இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படம். ஸ்ரீ வைகுண்டம் அருகே வாழைப்பழம் ஏற்றப்பட்ட லாரி கவிழ்ந்த போது அதுக்கு அடியில உயிரோடு புதைந்த 20 வாழைப்பழ பண்ணை தொழிலாளர்கள் இறந்தாங்க அப்படின்ற செய்தித்தாள் சம்பவத்தோடு அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்லும்படி திரைக்கதை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ். பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரைப்படத்தை அர்ப்பணிப்பதாக ஒரு குறிப்போடு தான் இந்த படமே தொடங்குது. சிவனைந்தனாக பொன்வேல் வலி, வேதனை, கண்ணீர், தாயிடம் கெஞ்சி மன்றாடுவது, களைப்பால சோர்ந்து விழும் இடம் அப்படின்னு உணர்வுகளோடு நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா தனக்கு பிடிச்ச ஆசிரியை மீது அந்த பருவத்துல இருக்கும் ஈர்ப்பு மற்றும் நேத்து எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க டீச்சர், இன்னைக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லும் காட்சிகள். பொன்வேலின் தோழனாக ஷேகர்ன்ற ராகுல், உற்ற தோழனாக டைமிங்லையும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. பொன்வேலுடைய அக்காவா திவ்யா துரைசாமி அப்படின்ற வேம்பு கிராமத்து பெண்ணாக காதல் காட்சிகள்ல
குடும்பத்தோட நிலையை கண்டு வருந்துவது மற்றும் கலையரசனும் இவங்களும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளாம 2 பேருக்கும் இடையேயான காதல் மொழி. அடுத்து ஆக்ரோஷமான இளைஞனாக கூலிக்கு போராடுபவரா கனின்ற கலையரசன். வாழைத்தார தாங்குவது மாதிரி கதாபாத்திரத்தை நேர்த்தியா தாங்கி பிடிச்சிருக்காரு அவரோட நடிப்பால. நிக்கிலா விமல் பூங்கொடின்ற பள்ளி ஆசிரியையா சின்ன வயசுல பார்த்த ஸ்கூல் டீச்சரை ஞாபகப்படுத்துறாங்க அவங்களோட நடிப்பால. அடுத்து சிறுவனுடைய அம்மாவா நடிச்சிருக்கிற கர்ணன் ஜானகி மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஜே சதீஷ்குமார் உட்பட எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கொடுத்திருக்காங்க. பசுமை மற்றும் சுமைகள் இது 2 மட்டும் இல்லாம பாடல் காட்சிகளையும் லைவா கண்முன்ன கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் அவருடைய சினிமோட்டோகிராஃபியால. குறிப்பா சொல்லணும்னா வாழைத்தார்களை சுமக்கும் உழைப்பாளிகளுடைய வாழ்க்கை மற்றும் நிக்கிலா விமலுடைய காட்சிகள். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் யுகபாரதி, மாரி செல்வராஜ், விவேக் இவங்களோட லிரிக்ஸ் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கடத்துறதா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா உருக்கமான காட்சிகளுக்கு உயிரூட்டி அமைதியான காட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு அவரோட இசையில. எடிட்டர் சூர்யா பிரதமன், ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன், ஸ்டன் டைரக்டர் திலீப் சுப்பராயன், டான்ஸ் டைரக்டர் சாண்டி உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.